ஹாய் ஆல், இந்த ஒரு vlogல வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் சேனலில் வந்து வா தமிழாவா அப்படிங்கிற அந்த ஒரு ஷோவில் தான் வந்து நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு, அங்கே போகிற அந்த ஒரு ட்ராவல் பண்ணுறது, அங்கே உள்ள போய் எந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு வந்து நான் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு vlogல ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு ஃபைனலாக சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வீட்டில் இருந்து கிளம்ப போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறது, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். லொக்கேஷன் வந்து எங்கே சொல்லியிருந்தாங்கன்னா இவிபி ஃபிலிம் சிட்டி சொல்லியிருந்தாங்க, செம்பரம்பாக்கம்ல இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு புது ஸ்பாட் தான், எப்படி போகணும் அதெல்லாம் தெரியல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் கேப் போட்டோம் நாங்கள் இருந்த இடத்துல இருந்து. அங்கே போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்த செட் நம்பர் வந்து வேறு. நாங்கள் முன்னாடியே இறங்குனனால அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருந்தது. நடக்கிறோம் அந்த வெயிலில் நடந்துகிட்டே இருந்தோம் அந்த எங்களுக்கு கொடுத்துருந்த அந்த செட் நம்பருக்கு போகிறதுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா நிறைய சேனல்ஸோடது வந்து அங்கே தான் நடக்கும் போல். விஜய் டிவி ஆகட்டும், ஜீ தமிழ், கலைஞர் டிவி, எல்லா சேனலில் நடக்கிற மோஸ்ட்லி நிறையா ஷோஸ் வந்து அங்கே எடுக்கிற மாதிரி இருந்தது. சண்டேனால நிறையா செட்டில் வந்து வேறு ஷோஸ் போய்கிட்டே தான் இருந்தது. நாங்கள் போன வா தமிழாவா அந்த ஷோவோடதே வந்து இன்னொரு எபிசோடுமே வந்து அதுக்காகவும் வந்து போய்கிட்டு இருந்துச்சு முடியாமல். நாங்கள் போன அந்த டைம்லேயுமே பிரதர் சிஸ்டர் அவங்க வந்து எப்படி இருக்கும், ஃபேமிலியில் வந்து பிரதர் சிஸ்டர் இருக்காங்க, அக்கா தம்பி இல்லை அண்ணன் தங்கச்சி இருக்காங்கன்னா யாருக்கு வந்து ரொம்ப உரிமை தராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் வந்து அந்த ஷோ போய்கிட்டு இருந்தது. அப்போ நான் வந்து நினச்சேன், அண்ணாவையும் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், சரி நம்மளும் கூட இதுக்கு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து இது பண்ணுறதே வந்து எனக்கு தெரியலை அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி நிறையா ஷோஸ் வந்து அந்த டைமில் ஒவ்வொரு செட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக போய்கிட்டே தான் இருந்தது. அந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்தப்போ இப்படி தான் நடக்குமா, ஒரு ஷோ வந்து நம்ம வந்து டிவியில் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து எல்லாமே அரேஞ்ச்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது, எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் செட் பண்ணுறாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கே வந்து ஒரு நியூ லேர்னிங்ஸாகவும் நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. ஸோ ஃபைனலி நான் போயிட்டு வந்திருந்தேன் அந்த டிபேட் ஷோட அந்த எபிசோட் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அது பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் வந்து காலேஜ் டேஸ்ல இருந்தே வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நீயா நானா போகணும், தமிழா போகணும், வா தமிழாவா, இந்த மாதிரி நிறைய டிபேட் ஷோஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏதாவது பிடிச்ச டாபிக் வரும்போது போய் அங்க பேசணும் அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே இருந்த எனக்கான ஒரு ஆசைனே சொல்லலாம். இந்த மைக்கு, ஸ்டேஜ், இது எல்லாமே வந்து இன்னைக்கு நேற்று ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் கிடையாது. என்னோட ஒரு ஸ்கூல் டேஸ்ல ஒரு எல்கேஜி அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய மெயில் பண்ணிட்டே இருப்பேன், கால் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஆனா சரியா அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிப்ளைமே வராது. அவளா ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்றோம், எதுவுமே ரெஸ்பான்ஸே வந்து அவங்க சேர்ந்து வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா இருக்கும். இந்த டைம் வந்து மெட்ராஸ் டே ரீசெண்டா வந்தபோது நான் சென்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ். நான் வந்து சென்னை வந்து ஒரு 1 year மேல ஆகுது. ரொம்பவுமே வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஊரு. அதனால நான் மெட்ராஸ் டே வந்தபோது ஒரு ரீல் போடணும், கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து நம்ம சென்னையை பத்தி பேசி எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹோப்பை கொடுக்குற ஒரு ஊரு அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம சென்னை அப்படின்னு சொல்லியே ஆகணும். காலேஜ் முடிஞ்சிட்டு ஏதோ ஒரு ட்ரீமோட எல்லாருமே வந்து நம்ம சென்னையை நோக்கி வரோம். அப்படி வர ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு என்ன வந்து நடக்காம போனாலுமே கடைசியில ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப்பை கொடுக்கறதே வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா சென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. ஸோ அதனால அந்த டாபிக் வந்து நான் அதுக்காக ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல போட்டதுமே எனக்கு ஒரு மெசேஜ் டிஎம் வந்துருந்துச்சு இன்ஸ்டால. இந்த மாதிரி சென்னை லவ்வர்ஸ் விசஸ் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்க போகுது கலைஞர் டிவில வா தமிழாவா அந்த ஷோல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தம்போது அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப நல்லா கைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஏடிஸ் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தேங்க் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு டைமும் ஒரு 10 days இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் அவங்க வந்துட்டு கால் பண்ணி அது எல்லாத்துக்கும் அவங்க அவ்வளோ கைட் பண்ணாங்க. ஒரு இதுவே இல்லாம யோசிக்காம நான் எப்போ கால் பண்ணாலுமே அவங்க பிக் பண்ணி எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே. ஸோ அது வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இந்த ஒரு 10 days அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கடைசியில போயிட்டு பேசிட்டு லாஸ்ட்ல வந்த வரைக்குமே அவங்களோட ஹெல்ப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. கரெக்டா அவங்க கைடன்ஸ் எல்லாமே இருந்தது வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். போனதுமே வந்து எல்லாத்துக்குமே அவங்க கேப் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய ஸ்பாட் சொல்லி உங்களுக்கு நியர்பை ஸ்பாட்ல நீங்க வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து அந்த லொகேஷனுக்கு வந்து அவங்களே கேப் ப்ரொவைட் பண்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கிண்டி வந்து எனக்கு பக்கமா இருக்கு அந்த மாதிரி நினைச்சிருந்தேன். பட் போனப்போ நாங்களே வந்து எங்களோட ஓன் வெஹிக்கிளே நாங்க போய்கிட்டோம். அங்க வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து இருந்தது. நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆயிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க ப்ராப்பரான ஒரு
ரூம் செப்பரேட்டா வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து 5:30 ஆயிடுச்சு. அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணதுக்கு 5:30 ஆயிடுச்சு. 5:30ல இருந்து 9:30 வரைக்குமே வந்துட்டு ஷோ நடந்துகிட்டே தான் இருந்தது. அந்த 4 hours வந்து நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய புது பீப்புள்ஸ் கிட்ட வந்துட்டு அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த இடத்துல கிடைச்சது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு நிறைய பீப்புள்ஸ், நிறைய ஒரு கனெக்ஷன் அப்படிங்கறதே வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல கிடைச்சது. லாஸ்ட்ல வந்து முடிச்சதுக்கு அப்புறமா டின்னருமே அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா நாங்க போனது வந்து ஓனா தான் நாங்க போயிருந்தோம் கேப் போட்டு. அதனால திருப்பி ரிட்டர்னுக்கு வந்து அவங்க கேப் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அவங்க சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் அந்த ஏடிஸ் கிட்ட கேட்டபோது அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இல்ல தந்தர்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், கிண்டி வரைக்கும் உங்களுக்கு போறதுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அந்த ஃபுல் எபிசோடுமே. அதுல என்ன ஒரு கஷ்டமான ஒரு விஷயமானது அப்படின்னா, நிறைய விஷயங்கள் சொன்னமே நிறைய கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன் இப்படி பண்ணாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம அது வந்து எதுவுமே வந்து சொல்றதுக்கு இல்லை. பிகாஸ் 4 hours நடக்கிறத வந்துட்டு ஒரு 40 minutesல அவங்க ஒரு எபிசோட போடணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கதான் செய்யும். பட் என்ன சொல்றது, சில பேர் பேசினதெல்லாம் வந்துட்டு நிறைய போடவே இல்லை. அவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப டிராவல் பண்ணி வேற ஊர்ல இருந்து தான் வந்திருந்தாங்க. அதெல்லாம் சில பேருக்கு அங்க வந்து என்னன்னா மைக் கிடைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. மைக்கை வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் வந்து அதை பாஸ் பண்ணி அதை கிடைச்சி அதை வாங்கி நம்ம வந்து நார்மலா உட்காந்து ஒரு டிபேட் ஷோ பாக்குறோம், ஏதோ ஒரு டிபேட் ஷோ பாக்குறோம் அப்படின்னா நம்ம தாட் வந்து பேசிட்டு இருக்கவங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். வாவ் சூப்பரா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எப்பவுமே இருக்கும். இதே இது பேசாதவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ் தெரியல போல, இவங்களுக்கு வந்து அதுல ஐடியா இல்ல போல, இவங்க வந்து பேசாமே இருக்காங்க, ஏன் இவ்வளவு நேரம் பேசாமே இருக்காங்கன்னா இவங்களுக்கு அவ்வளவா வந்து அந்த ஒரு டாபிக்ல எதுவும் தெரியல போல அப்படிதான் சொல்லிட்டு நம்ம ஒரு வியூவரா ஒரு ஆடியன்ஸா நம்ம இருக்கும்போது பார்ப்போம். பட் அங்க அந்த ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் நாங்க வந்து ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஈகரா இருக்கும். ஆனா மைக் கிடைக்கல, இல்ல சரியான டைம் இல்ல அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாமையே போயிடுது அப்படிங்கறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போதுதான் ஓகே இதுக்கு பின்னாடி இவ்வளவு நடக்குது. ஆனா நம்ம பார்க்கும்போது நம்மளோட பார்வை வேற மாதிரி இருக்கும். ஆனா அங்க உட்காந்துட்டு ஒரு பார்ட்டிசிபென்டா அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளோட ஒரு வியூஸ் அப்படிங்கறதே வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். சோ ஆன் த ஹோல் எனக்கு இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஓகே இப்படிதான் நடக்குமா, இந்த மாதிரிலாம் இருக்கும், இப்படிலாம் எடிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லி ஒரு நல்ல ஒரு லேர்னிங்கா எனக்கு இருந்துச்சு. அண்ட் அங்க நான் மீட் பண்ண ஒவ்வொரு பீப்புள்ஸ் கிட்ட இருந்துமே நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு சில கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தேங்க்யூ கலைஞர் டிவி. அண்ட் இந்த ஷோல எனக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு ஏடிஸ்க்குமே இந்த இடத்துல நான் ஒரு தேங்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத வந்து சொல்லிக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து அந்த எபிசோட பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா கலைஞர் டிவியோட யூடியூப் சேனல்ல நீங்க போய் சென்னை லவ்வர்ஸ் வெர்சஸ் ஹேட்டர்ஸ் அந்த ஷோ அப்படி நீங்க ஸ்டார்டிங்ல இப்பவே இருக்கும், ரீசெண்டா தான் இருக்கும், அந்த வீடியோவை வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு உங்களோட வியூஸ் என்ன அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி நான் பேசியிருந்திருக்கேன் அப்படிங்கறத வந்து நீங்க எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல பார்க்கலாம்.